நெல்லையில் திருமணம் செய்து கொள்வதாக கூறி பெண் போலீசை ஏமாற்றி தற்கொலைக்கு தூண்டியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள பயிற்சி உதவி ஆய்வாளர் தன்னை காப்பாற்றுமாறு கெஞ்சும் தொலைபேசி உரையாடல் வெளியாகியுள்ளது. கல்லிடைக்குறிச்சி பொட்டல் அழகப்புபுரத்தைச் சேர்ந்த ராமு என்ற பெண் காவலர், ஆலங்குளத்தைச் சேர்ந்த பயிற்சி உதவி ஆய்வாளர் அருமையநாயகம் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றிவிட்டதாக பாலியல் புகார் கொடுத்திருந்தார். இந்நிலையில் காவல்துறை நடவடிக்கையிலிருந்து தப்புவதற்காக தொலைபேசியில் பேசிய அருமையநாயகம் தன்னை காப்பாற்றுமாறு கெஞ்சியுள்ளார். ஒரு ஒய்ஃப் ஒரு ஹஸ்பண்ட பழி வாங்குறது பேர் லைஃபாடா? நான் உண்மையில உன் ஒய்ஃபா நினைச்சுதான் பேசிட்டு இருக்கிறேன். லைஃப் இல்ல அதுல தேவையில்லாததெல்லாம் சொல்ல வேண்டாம், சரியா? ஏன்னா உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டுங்களா? சொன்ன கேளு, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டுங்களா? இதுக்கு மேல என்னடா இது? நாளைக்கு உன் ஹஸ்பண்ட் எல்லா பக்கம் போயிடுவான்டா. அவன் சகாப்தமே அழிஞ்சிருண்டா. அருமையான ஒருத்தர் இருந்த இடமே இல்லாம இருந்தா. என்னோட சாப்டர் எல்லாமே முடிஞ்சிருண்டா. உனக்கு அதோட பின்விளை தெரியும், எல்லா சாப்டரும் முடிஞ்சிடும். ஆனா நீ ஹஸ்பண்ட் பண்ணி போறதானே என்னோட எல்லா கொஸ்டினுக்கும் விட கிடைச்சிருண்டா. நான் எதிர்பார்க்குற எல்லா கொஸ்டினுக்கும் விட கிடைச்சிருந்தா. சொன்னா கேளுல, ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் கண்டிப்பா பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. அப்புறம் ஏன்டா? விடு, எல்லாத்தையும் விடு. என்னோட சகாப்தமே அழிஞ்சிரும். சொன்னா புரிஞ்சுக்க. பின்விளை உனக்கு தெரியாது, ஆனா பின்விளை எனக்கு தெரியும். எல்லாத்தையும் விடு, கல்யாணம் பண்ணிக்கிடுவோம். நீ இப்ப இந்த பிரச்சனை இப்ப தற்சமயத்துக்கு மட்டும் ஆஃப் பண்ணி வை. இன்னைக்கு இப்போ உள்ள பிரச்சனை மட்டும் ஆஃப் பண்ணி வை, கல்யாணம் பண்ணிக்கிடுவோம். பாலியல் குற்றத்தில் ஈடுபடவில்லை என ஒரே ஒரு பொய் சொன்னால் போதும், தனது வாழ்க்கை தப்பும் என அவர் ராமுவிடம் கெஞ்சுகிறார். நீ இந்த மாதிரி கற்பழிப்பு குற்றம்ங்கிறது எனக்கு, நான் சும்மா சாதாரண பேசிப்பட கற்பழிப்பு குற்றம் நினைச்சிட்டேன், கற்பழிப்பு குற்றம்னு நினைச்சிட்டேன் அப்படின்னு மட்டும் சொன்னா போதும். அந்த மாதிரி சொல்றியா? ஹலோ, என்னெல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா? நீ எதுக்கு இப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க, உன்னை நீயாவே அசிங்கப்படுத்துறியா, அப்படி இப்படிலாம் சொல்லி கேட்பாங்க. இல்ல, நான் சொல்லிடுவேன். என் மேல உள்ள பாசம்லாம் பேசாத ஒரு கோபத்துல என் மேல ஏதாவது புகார் கொடுத்துருக்கலாம் அந்த பொண்ணு. மற்றபடி அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான். நான் உண்மையில நல்ல சர்டிஃபிகேட் தான் நான் கொடுப்பேன். நான் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் தான் உனக்கு எதிராக திரும்ப முடியும். நான் கொடுத்த நல்ல ஒரு ஒப்பீனியன் உன் மேல ஒப்பீனியன் கொடுத்தோம்னா கண்டிப்பா உனக்கு எதிராக ஒரு நடவடிக்கை எடுக்க முடியாது. உனக்கு எதிராக எடுக்க முடியாதுப்பா. ஏன்னா நீ ஒரு பெண்ணு. சரி, என்னை காப்பாற்றணும் உனக்கு தோணுச்சுன்னா சொல்றத சொல்லிடுறியப்பா. தன்னை காப்பாற்றினால் கைவிட மாட்டேன் என அவர் கூறும் குரல் பதிவும் வெளியாகியுள்ளது. இதில் உச்சகட்டமாக அருமைநாயகம் திருக்குறளை மேற்கோள் காட்டி கெஞ்சுவது அதிர்ச்சியின் உச்சம். காப்பாத்தணும் தான் நினைக்கிறேன், அதுக்கு மேல நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. இல்ல, நான் சொல்றத சொன்னா உனக்கும் பிரச்சனை வராது, எனக்கும் பிரச்சனை வராதுன்னு சொல்றேன். பிரச்சனை வராதுன்னு எல்லாம் உண்மைதான, சம்பவம் உண்மைதானே. அது இல்லைன்னு சொன்ன நாளைக்கு என்ன எல்லாரும் எப்படி பேசுவாங்க தெரியுமா? எனக்காக ஒரு பொய் சொல்றது உனக்கு வாழ்க்கையில் வள்ளுவர் கூட சொல்லியிருக்காடா, பொய்மையும் வாய்மையும் எடுத்து புறையது இருந்தா நன்மை பயக்கும். ஒரு நன்மை நடக்கணும்னு ஒரு பொய் சொல்றது கூட தப்பு இல்லைன்னு வள்ளுவரே சொல்லியிருக்காருப்பா. உலக பொதுமுறைப்பா, எடுத்துக்காட்டி சொல்றேன். நம்ம ஐபிசி லா கூட சொல்லுதுப்பா, 81 சொல்லுதுப்பா, ஒரு பெரிய தவறு நடக்க போகுது, அதுக்காக ஒரு சின்ன தவறை செய்யறது தப்பு கிடையாது. ஒரு பொய், எனக்காக நீ சொல்லக்கூடிய இந்த ஒரு பொய் என்னை காப்பாத்துண்டா. நான் நல்லா இருக்குன்னு நினைச்சேன்னா உலக வாழ்க்கையில் இந்த ஒரு பொய்யே சொன்னா என்னை காப்பாற்றும். பெண்ணை ஏமாற்றி பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட பயிற்சி உதவி ஆய்வாளர் அருமையநாயகம் மீது உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் அம்பாசமுத்திரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்போது தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். ராமு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் அவர் மீது மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவரது உறவினர்கள் வலியுறுத்தி வருகின்றனர்.